என் அன்பான யூடியூப் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரதா சிஸ்டர், உடம்ப பார்த்துக்கங்க. பத்திரமா இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உடம்ப பார்த்துக்கங்க. பத்திரமா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, கமாண்ட் நிக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. யாருமே சரி. கமாண்ட் எனக்குன்னு தான் நிக்க மாட்டேங்குது. எனக்கு லட்சுமி அக்காக்கு, மகேஷ் அக்காக்கு யாருக்குமே கமாண்ட் நிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? போட்டு வரேன் நிக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா, ஐயோ! கமாண்ட் நிக்க மாட்டேங்குது, கமாண்ட் நிக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு யாரும் கமாண்ட் பண்ண வரமாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கமாண்ட் நிக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? வர்ற கமெண்ட் வரட்டும். வர்ற லைக் வரட்டும். சரிங்களா? அப்ப சாரதா சிஸ்டர் உடம்ப பார்த்துக்கங்க. பத்திரமா இருங்க. சொந்த பந்தங்கள் 1000 சொல்லும். சரிங்களா? சொந்த பந்தத்த பத்தி நீங்க கவலையே யாருமே சரி. நம்ம யூடியூப் சொந்தங்க அவங்க என்ன சொல்லிருவாங்களோ, இவங்க என்ன 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. கண்ணாடி போட்டு பில்டப் பண்றேங்கிறாங்க என்னையவ, அது பண்றேங்கிறாங்க, இது பண்றேங்கிறாங்க, பில்டப்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்கிறாங்க, அது பண்றாங்கிறாங்க, இது பண்றாங்கிறாங்க. கண்ணாடின்னு ஒண்ணு நான் போட்ட விஷயம் வந்து என்னன்னா, கேரளாவுல முடி வளர்றதுக்குன்னு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்து, அந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம, என் ஃப்ரெண்டு கிட்ட அவகிட்ட நான் கேட்கவும் இல்ல. நான் வாங்கிட்டு வந்து நான் என் பாட்டுல எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாரி தேய்ச்சுட்டேன். ஆனா அந்த எண்ணெய் 4 மாசம் வச்சுக்கணுமாமா. பாட்டிலே இத்துச்சோடு தான். அந்த பாட்டிலுடைய எண்ணெயே ரூ. 1000. 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே ரூ. 1000. அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து தலைக்கு தேய்ச்சு, அ 6 நாளையில முடிச்சுட்டேன் நானு. திடீர்னு பார்த்தா ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு தலைவலி வந்து கண்ணே தெரியல எனக்கு. கண்ணே எனக்கு சுத்தமா தெரியல. அப்புறம் அரவிந்த்ல போய் செக் பண்ணி, அப்புறம் மறுபடியும் கண்ணாடி ஆப்ரேஷன்லாம் பண்ணல. கண்ணாடி போட்டுட்டாங்க. கண்ணாடி போட்டது கொஞ்சம் கிளியர் ஆயிருச்சு. சரிங்களா? சொந்த பந்தம் அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு ரூ. 500 கேளுங்களேன் சொந்த பந்தத்துக்கிட்ட. குடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம போய் ஒரு ரூ. 500 கேட்டு பார்க்கலாம். ஏன்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா, சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, பெத்த தாயி யாரையுமே இந்த காலத்துல நம்பக்கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளுக்குன்னு இருக்கிற உறவுகள், நம்மளுக்குன்னு இருக்கிற மட்டும் நம்ம நம்புனா போதும். யாரையுமே நம்ம நம்பக்கூடாது. எனக்கு நடந்த ஒரு விஷயங்கள். சரிங்களா? அ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய ஒருத்தவங்க வந்து சொந்த பந்தத்தில தான். என்னைய ஒருத்தவங்க வந்து கூப்ட்டாங்க. அவங்க அவங்க வீட்ல விசேஷம்ன்னு சொல்லி கூப்ட்டாங்க. நாங்களும் போனோம். ஃபேமிலியோட போனேன். கடைசியில அங்க போய் பார்த்தா, மாதவன், தாரணிக்கு மாதவனும், ஜோதிகாவும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்போ மாதவனும், ஜோதிகாவும் சாப்பிட உட்காரையில, அம் அப்போ வந்து தாரணி சொல்லுவாங்க, "இப்ப உங்களுக்கு என்ன அவசரம்?" அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடந்திருக்குது. சரிங்களா? அதனால நம்மளுக்கு 2500 பேர் தான் சொந்த பந்தம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.